ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் இண்டியன் கல்னரி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான காடை ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 4 காடை வாங்கியிருக்கேன். இது நம்ம முழுசாக தான் இன்றைக்கி பொரிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இது மாதிரி கடைகளில் கேட்டால் நல்லா சுத்தம் பண்ணி கொடுப்பாங்க. இதை நம்ம உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் கர்ட் தயிர் யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட 4 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் தண்ணி ஃபஸ்ட்டு சேர்க்காதீங்க, தண்ணி சேர்க்காத கலந்து விடுங்க. அந்த தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இருக்க தண்ணியிலே ஃபஸ்ட்டு நல்லா கலந்துட்டு, தண்ணி தேவைப்பட்டதுன்னா நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. எண்ணெய் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது காடையில் நல்லா அது பிடிச்சிக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள், இது மாதிரி நல்லா திக்கான பேஸ்ட் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம காடையில் அப்ளை பண்ணிடலாம். இந்த பேஸ்ட் எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. உள்ளெல்லாமே நல்லா அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப பெரிய காடையாக இருந்ததுன்னா கொஞ்சம் லைட்டாக அங்கங்கே கத்தியெல்லாம் கீரல் போட்டுக்குங்க. இது சின்ன சைஸுன்றதுனால நான் அப்படியே எல்லாத்துலேயும் மசாலா தடவிடுறேன். இந்த மசாலா ஃபுல்லாகவே அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒரு 1/2 hour to 1 hour நம்ம அப்படியே ஊற வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக ஊறிடும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம பொரிச்சு சாப்பிடும்போது. பாருங்கள், நல்லா சூப்பராக ஃபுல்லாகவே நான் மசாலா அப்ளை பண்ணிட்டேன். காடை ஃபுல்லாகவே மசாலா இருக்குது. இது மாதிரி எல்லா காடையிலையும் நம்ம மசாலா அப்ளை பண்ணிடலாம். எல்லா காடையிலையும் நான் மசாலா நல்லா அப்ளை பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சிடலாம். பாருங்கள், 1/2 hour கழித்து எடுத்துருக்கேன். மசாலாலாம் நல்லா இறங்கியிருக்கு. இப்போ இதை நம்ம பொரிச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இதில் ஃபஸ்ட்டு ஒரு 2 காடை மட்டும் வச்சு பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் மீதி 2 காடையை அப்புறம் பொரிக்கலாம். பெரிய பாத்திரமாக இருந்ததுன்னா 4த்தையும் ஒன்றா வச்சிடலாம். இது கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால 2 காடை ஃபுல்லாக முழுகும். ஸோ அதனால் 2 காடையை வச்சு இதில் குக் பண்ணிடலாம். இது ஒரு 15 நிமிஷம் கிட்ட ஆகும் குக் ஆகிறதுக்கு. மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேம் வச்சிட்டிங்கன்னா மேலே இருக்க மசாலா மட்டும் கருகிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா காடை வேகாமல் இருக்கும். ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் பொறுமையாக குக் பண்ணுங்கள். நல்லா பொரிஞ்சு நல்லா நமக்கு சூப்பரான காடை ஃப்ரை ரெடி ஆகிடும். இது எல்லா சைடும் வேகிற மாதிரி திருப்பி திருப்பி விடுங்க. ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா இதை திருப்பி விடுங்க. எல்லா பக்கமும் நல்லா எண்ணெயில் முக்கி இது வேகணும். நல்லா டார்க்காக செவந்து வரும். அது வரைக்கும் இதை வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், எப்படி சூப்பராக நமக்கு காடை ஃப்ரை ரெடியாக இருக்குது. நல்லா செவந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு ஆகிற வரைக்கும் இதை நல்லா வேக வைக்கணும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இந்த காடை ஃப்ரை ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் காடை வாங்கினீங்கன்னா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பரான ஒரு காடை ஃப்ரை நம்ம வீட்டில் ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சவுத் இண்டியன் கல்னரி யூடியூப் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.